ஓகே, என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு. ஸோ உங்ககிட்ட வந்து அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்து நான் இப்போ ஒரு ஆர்டர் பண்ணேன். பட் இது வந்து ஒரு 13 நாள் ஆகிடுச்சு. அதனால் வந்து டிலே ஆகிடுச்சு. செல்லர் சைட்லேருந்து கொஞ்சம் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால் வந்து உங்களுக்கு ஒரு 10 நாள் மேலே ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து என்கிட்ட வரதுக்கு. ஓகே, அது என்ன ப்ராடக்ட் தெரியணுமா? Poco X3. ஸோ அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு குயிக்காக வந்து ஒரு அன்பாக்சிங் பார்த்துருவோம். ஓகே, ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். Poco X3 அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இதில் வந்து X3ன்னு சொல்லிட்டு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. பெருசாக இருக்குது. ரியாலிட்டி ஃப்ளோ 120Hz. ஸோ பிகாஸ் இதில் வந்து 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. மேட் இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிகாஸ் சைனான்னு போட்டிருக்கலாம். இப்படி போட்டால் வந்து இந்தியாவில் விற்காது இல்லை, அதனால் வந்து மேட் இன் இந்தியான்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா போக்கோன்னு சொல்லிட்டு டிபியூ கேஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் கொடுத்துருப்பாங்க, நீங்களே பாருங்கள். ஸோ அதான் நினைக்கிறேன். சிம் எஜெக்ஷன் டூல் ஓகேன்னு தான் சொல்லலாம். இதுக்கு நார்மலாக கொடுக்குறதுனால அதுலேயுமே. ஸோ இதோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து ஓகே தான் சொல்லலாம். ஒரு நார்மல் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து போக்கோ X3ல இந்த டிபியூ கேஸ்ன்றது நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ போக்கோவோட டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ எதுக்கு நம்மளுக்கு. ஸோ இதை அப்படியே ஓரம் வச்சுருவோம். இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸோ போக்கோ கேமராக்காகவே வந்து இதில் வாங்கலாம். கண்டிப்பாக வந்து கேமரான்றது சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மார்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ கிளாசி ஃபினிஷ் மாதிரி இருக்குது. கிளாசி ஃபினிஷ் கிடையாது. நீங்களே பாருங்கள். சவுண்டு பார்த்தீங்களா? உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஒரு பாலிகார்பனேட் பேக் பேனல் தான் அது. ஸோ அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் பேக் பேனல் தான் அது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ டிஸ்பிளேன்றது நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது வந்து டியோ டாப் நாச் கொடுக்கல. சென்டர் பஞ்சுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. 20 மெகா பிக்சல்ன்றது நல்ல டீசெண்டாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் பதிதான் நீங்களே பாருங்கள். ஃபிங்கர் பிரிண்ட் அந்தளவுக்கு பதியில் ஓகேன்னு தான் சொல்லலாம். கேமரான்றது சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து கேமரா டிஸ்பிளே வந்து 120Hzக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெரிய டிஸ்பிளே தான் அது. ஸோ போக்கோன்னு சொல்லிட்டு பெருசாக பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. போக்கோ அது கிளாசி ஃபினிஷ் மாதிரி இருக்குது, பட் பிளாஸ்டிக் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பூட் அப் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் டைப் சி போர்ட்டோட வந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். போக்கோ X3 டைப் சி போர்ட் கொடுத்துருக்கிறது. 33 வாட்ஸ்ன்றது கண்டிப்பாக இந்த 6000 mAh பேட்டரி, ஒரு பல்கி பேட்டரி. ஸோ அதனால் வெயிட்ன்றது ஒரு 225 கிராம் வரலாம். ஓகே, கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். பட் 6000 mAhன்றது நல்லாவே யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் இந்த மொபைலு. 33 வாட்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு 1 மணி நேரம் 30 நிமிஷத்துலேயே வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பாக்ஸில் எதுவுமே இல்லை. இதோட ஃபிசிக்கல் ஓவர் பார்த்தீங்கன்னா, ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பவர் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. அட் சேம் டைம் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ இதிலே வந்து பவர் பட்டனும் இருக்குது, ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மேல்புறமாக பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து டிவி அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிக்க முடியும், நம்மளால் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும். ஸ்பீக்கர்ன்றது கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஸ்பீக்கர் தான் அது. சவுண்ட் குவாலிட்டின்றது எல்லாமே டெஸ்டிங் நான் ஃபுல்லாக வந்து பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ வீடியோ போடுறேன். டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் இதில் பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு நல்ல பெசல் டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் பெசல்லாம் கிடையாது. நல்லாவே பெசல் டிசைன் நல்லாவே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்றது நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளேன்றது யூஸ் பண்ணவே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பிகாஸ் இதில் 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ AMOLED டிஸ்பிளே அளவுக்கு இல்லைனாலும் யூஸ் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக நல்லாவே இருக்குது. இதில் வந்து ஆட்ஸ்ன்றது கண்டிப்பாக வராது. அவங்க சொல்லியிருக்கிறதுல ஒரு நல்ல விஷயம், ஆட்ஸ் வராது. அட் த சேம் டைம் போக்கோன்றது நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த போக்கோ X2வோட அப்கிரேட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நீங்கள் பார்த்தது வந்து ஒரு குயிக்கான ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் அது. ஜஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ப்ளஸ் அன்பாக்சிங் ரெண்டுமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது கொஞ்சம் டிலே தான். நம்ம சேனலில் இனிமேட்டு வந்து நிறைய வீடியோஸ் வரும். உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணோன்னே நிறைய ப்ராடக்ட் நான் வந்து ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, கவலைப்படாதீங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இதோட ஃபுல் ரிவ்யூ டெஸ்ட், ஸோ ஒரே வீடியோவாக வராது, கேமராக்கான ஒரு ஃபுல் ரிவ்யூ, அதை பற்றின ஒரு இன்ச் பை இன்ச் எல்லாமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி இருக்குது, மேக்ஸிமம் என்ன மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், என்ன டிஃபிகல்ட்டி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, எல்லாமே வந்து பார்ப்போம். பேட்டரி டெஸ்ட் ஆகட்டும், பர்ஃபார்மன்ஸ், கேமிங், குறிப்பாக வந்து கேமிங்லாம் இந்த மொபைல் ஸ்னாப்டிராகன் 732Gன்றது நல்லாவே இருக்கும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபுல் ரிவ்யூ, கேமிங் டெஸ்ட் ஆகட்டும், பேட்டரி ட்ரைன் டெஸ்ட் ஆகட்டும், கேமரா டெஸ்ட் ஆகட்டும், டிஸ்பிளேவோட ப்ரொடக்ஷன் டெஸ்ட் ஆகட்டும், கார்னிங் Gorilla Glass 5 இருக்குது, டெஸ்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்ப்போம்.
அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணுற கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அது என்ன கிஃப்ட்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். பிடிச்சிருந்தா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்ல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழே வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.